வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பர்சி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம்பால் காய்ச்சறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எங்களோட ஊரில் மாடு வந்து கன்று போட்டிருக்கு. ஆனால் கன்று போட்டு 3 நாள் ஆகிட்டுங்க. டெய்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்து சீம்பால் எடுத்துகிட்டு போக சொல்லி. நான் போகலை, அதனால் இன்றைக்கி எங்கள் ஊர்லேருந்து வர பஸ்ஸிலே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதை காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த வாளியில் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சம் இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். மேலே ஒரு தட்டில் கொஞ்சம் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இது பால் வந்து 3 நாள் ஆகிட்டு நல்லா தெளிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வராது. அதனால் கொஞ்சமாக ஊற்றி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் நான் வைக்கிறேன். பாருங்கள், இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், திறந்து பார்க்கும்போது நிறைய தண்ணி விட்டுருக்குங்க. கொஞ்சம் ஒரு சின்ன லேயராக தான் நம்ம இதில் வந்து செட் ஆகிருக்குது. இதை கட் பண்ணி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற பாலை இதை போல் ஊற்றினா நமக்கு நல்ல ஒரு லேயர் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த பாத்திரத்தோடு தூக்கி நான் அடுப்பு மேலே வைக்கிறேன் பாருங்கள். அடுப்பு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய தண்ணி விடுது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆனோன்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டுருக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வற்றிடுச்சு. இது ரொம்ப ட்ரையாக கிண்டிடக்கூடாது, கோவா மாதிரிலாம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை இந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து முதல் நாள் பாலாக இருந்தால் நல்லா ஒரு திக்கான லேயராக கிடச்சிருக்கும். ஸ்லைஸாக எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் 2 நாள் ஆயிட்டதுனால இப்படி தான் வரும். உங்களுக்கு இந்த பால் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.